இவங்க குடும்பத்துக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம். தங்கமயிலில் குவிந்ததடா வண்டாட்டம் ஆடி கொண்டாட்டம். தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அதையும் தாண்டி இப்போ இந்திய அளவில் ஒரு பெரிய அணுகுண்டு வீசப்பட்டிருக்கிறது. அது ஜனநாயகத்திற்கே ஒரு வேட்டு வைக்கப்பட்டிருக்கிறதுனே பார்க்குறோம். நம்ம அடிப்படையான தேர்தல் நடைமுறையில் வந்து சிக்கல் இருக்கிறது, ஓட்டுகள் திருடப்படுகின்றன, தேர்தல் ஆணையம் அதுக்கு துணை போய் கொண்டு இருக்கிறது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி. நான் வந்து தனியாக ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குங்க. நான் ஒரே ஒரு வரியோட மட்டும் முடியும், ரொம்ப டீட்டெயிலாக நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. இவர் இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறார். ஏன் புகாரா கொடுக்க மாட்டார்? ரொம்ப எளிமையான கேள்வி. நான் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறேன் சார், பலன் இல்லையே சார். 2024 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு புகார் கொடுத்துருக்கான்னு சொல்லுங்க. மகாராஷ்டிரால சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுக்க மாட்டேன்னு கேஸ் போட்டிருக்காங்க இல்லைங்க. சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க கேளுங்க. அப்ப நீங்க எலெக்ஷன் பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் டைய போட்டுருச்சு, சரிங்களா? ரைட், ஓகே. சுப்ரீம் கோர்ட்டும் டைய போட்டுச்சா? சொல்லுங்க, அதை தைரியமா சொல்லுங்க. நீ எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப தெளிவா, ரொம்ப எளிமையா, இதை விட வந்து ஒரு இறங்கி சொல்ல முடியாதுங்க. பாஸ் நீங்க என்ன சொல்றீங்களோ ஒரு அபிடவிட்ல கையெழுத்து போட்டு எனக்கு கொடுங்க சார். மக்கள் இயக்கமா கொண்டு போறார் சார். மக்கள் இன்னைக்கு ஏன்னா மக்களுக்கு வந்து மக்களுக்கு உண்மையை தெரிந்து கொள்ள நேரம் இல்லை. அவருக்கு அவர் ஒரு பொழப்பா பார்க்கணும். பீகார்ல இப்ப எல்லாருமே பீகார்ல என்ன ஆச்சு நான் சொல்லியிருக்கிறேன். 65 லட்சம் வாக்காளர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதுல 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. என்ன செய்யணும்? நீங்க செத்து போனவங்களுக்கு ஓட்டு கொடுக்கணும்ன்றீங்களா? அந்த 22 லட்சம் பேர் யார் ஓட்டு போட்டிருப்பா சொல்லுங்க. இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. தேஜஸ்வி யாதவுக்கு 2 இடத்துல பேர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஐயோ இல்ல மறுத்து ஓடிட்டு இருக்காரு. என் பேரே காணும். டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கும் இருக்கான் சார். அதை தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். 2 இருக்கு. அப்ப நீங்க தப்புன்னு சொல்லுங்க. நீங்க சரி சொல்றீங்க. மம்தா பானர்ஜி இந்தி கூட்டணியில இருக்கிறவங்க, சரிங்களா? தேர்தல் ஆணையம் சொல்லுது, எப்ப ஒரு 3 ஆபீசர்ஸ் வந்து லோக்கல் ஆபீசர் வந்து தப்பா செயல்படுறாங்க, அவங்கள மாத்தோம். தொலைச்சு கட்டிடுவேன். ஆபீசர் தான் தொலைக்கூடாது. என்ன தெரியுது உங்களுக்கு? 1, இதை மாநில அரசுகள் தான் செய்கின்றன, சரிங்களா? 2, தேர்தல் ஆணையம் சொல்லத மம்தா பானர்ஜி கேட்க மாட்டாங்க. 3, ராகுல் காந்தி யார் மீது குற்றம் சொல்ற குற்றச்சாட்டு எதுக்குப்பா பிரஸ் மீட்? ஒண்ணு கோர்ட்டுக்கு போங்க, இல்லாட்டி ஏன்ட்ட வாங்க. நீங்க என்ன விடுதலை புலிகளே என்ன சொன்னாங்க? தனிநாடு கேட்பதே நான் இலங்கை அதிபர்கிட்ட தானே கேட்கணும். ஏன்பா அவர்கிட்ட பேச்சு நடத்துறேன்னு கேட்கறாங்க. அவர்கிட்ட தானப்பா நான் கேட்கணும். தனிநாடு ஓ நாடு பிரிச்சு எனக்கு கொடுப்பான்னு அவர்கிட்ட பங்கு கேட்கணும். அப்ப அவர் தானே பேசணும்னாங்க. அப்ப நீங்க ஒண்ணு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்க, பாஸ் நீங்க பண்றலாம் தப்புன்னு சொல்லுங்க. இல்ல கோர்ட்டுக்கு போங்க. தேர்ட் பார்ட்டி நீயே டிஸ்பியூட் பார்ட்டி வாண்ட் என்ன சண்டை வரும்னு நார்வே நீங்க நடுநிலைக்கு வச்ச மாதிரி நீங்க வந்து இங்க போய் கோர்ட்டுக்கு போங்க. அதுக்கும் போக கோர்ட்டுக்கு போனா அடிச்சு விரட்டி விட்டுருச்சு. நீங்க இந்தியரான்னு கேட்டுருச்சு. புரியுங்களா? RSS தான் வந்து காந்தியை மன்னிப்பு கேட்டார். கல்வான் பள்ளத்தாக்குல 20,000 கிலோமீட்டர் என்னமோ போயிடுச்சு. மொத்தம் இந்தியாவை போயிடுச்சு. அது பூரா போயிடுச்சு. எதை வச்சு சொல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுருச்சு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போறீங்க? தலைமை நீதியரசராக இருக்கக்கூடிய கவாய் வந்து பிஜேபி காரன்னு சொல்ல போறீங்களா? அவருடைய சகோதரர் என்ன இயக்கம் வச்சிருந்தாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? அந்த விமர்சனம் வைக்கிறவங்க யாருக்கா தெரியுமா? திரு கவாய் அவர்களுடைய தலைமை நீதியரசருடைய சகோதரர் என்ன இயக்கம் வச்சிருக்காருன்னு கேட்டு பாருங்க. நாலு என்ன இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அப்ப ஃபேவரா சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போது எவ்வளவு விமர்சனம், பிள்ளையார் சதுர்த்திக்கு போயிட்டாரு, சண்டைக்கு போயிட்டாங்க. அவர் எவ்வளவு விமர்சனம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வச்சிருக்காரு தெரியுமா? கவாய் அவர்கள் எவ்வளவு சொல்லியிருக்காரு தெரியுமா? கவாய் அவர்களுக்கும் குடியரசு துணைத் தலைவராக இருந்த இவருக்கும் எவ்வளவு சண்டை வந்துச்சு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப எதிரும் புதிருமா எளியும் புண்ணியமா உட்காந்துருக்கோம். நீங்க வந்து டைய போட்டுருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சரத்பவார் கூட இப்ப சேர்ந்துக்கிறாரு சார். 2 பேர் வந்தாங்க, எங்களை ஜெயிக்க வைக்கிறோம்னு சொன்னாங்க. நான் கூட ராகுல் காந்தி கிட்ட கூட்டிட்டு போனேன். அவரு தான் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, இதெல்லாம் நடைமுறைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாரு. அதனால அவங்க விவரங்கள் கூட என்கிட்ட இல்ல. வந்தவங்க யார்? தேர்தல் ஆணையம். வந்தவங்க யார்? தேர்தல் ஆணையம். அந்த 2 பேர் யாருன்னே எனக்கு தகவல். அதை சொல்லணும்ல. பிரசாந்த் கிஷோர் வந்தாருன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? மால் பிராக்டிஸ் பண்ணாருன்னு சொல்லுவீங்களா? கூட வச்சிருந்தீங்க என்ன சொல்லுவீங்க? தேர்தலுக்கு நான் வந்து 4 பேர் மேனிபுலேட் பண்ண 100 வருவாங்க. தேர்தல் ஆணையம் பண்ணிச்சா? இதற்கு நீங்க குற்றச்சாட்டு யார் மேல வச்சீங்க? தேர்தல் ஆணையம் மேல தான் வச்சீங்க. 65 லட்சம் பேர் பீகார்ல எடுத்திருக்காங்க. 65 லட்சம் பேர் டீ கோட் பண்ணி சொல்றாங்களே. 7 லட்சம் டூப்ளிகேஷன், 30 லட்சம் மாநிலத்தை விட்டு வெளியே போயாச்சு. அங்க இல்ல வேற இடத்துல வாங்கி வச்சிருக்காங்க. ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்க முடியாதுன்னு இன்னைக்கு கோர்ட்ல சொல்லிருக்காங்களா? என்ன கொடுக்க முடியாது? யார் யார் நீக்கி இருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து இன்னொரு நிறுவன அமைப்பு கேட்டிருக்காங்க. அது தர முடியாது. யார் கொடுக்க? உங்களுடைய பேர் இருக்கிறதால உங்களுடைய தனிப்பட்ட உரிமைங்க. வாக்குரிமைங்க தனி. நீங்க 65 லட்சம் பேர் இருக்கிறவங்க வெளியே போயிருந்தாங்கன்னு அவங்க சண்டைக்கு வரணும்ல. ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. அவர் சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது.
2024 பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கான்னு கேட்கிறாங்க. இல்லையே. சரி, 2024 பிறகு இத்தனை மாநிலங்கள் எப்படி ஜெயிச்சாங்க? ஹிமாச்சல் பிரதேஷ் யார் கவர்மெண்ட்? வெஸ்ட் பெங்கால் யார் கவர்மெண்ட்? கேரளா யார் கவர்மெண்ட்? தமிழ்நாட்டில் யார் கவர்மெண்ட்? செலக்டிவா பண்றாங்கன்றது தானே சார் குற்றச்சாட்டு. அதாவது எந்த இடத்துல அவங்க ஜெயிப்பாங்களோ அது அந்த இடத்துல தான் இன்னும் ஸ்ட்ராங் பண்றாங்க. இந்த இடம் யார் யார் ஜெயிப்பாங்கன்றது ஏற்கனவே தெரியும். அங்க பண்ணா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரஸ் மீட்ல பெங்களூரு சென்ட்ரல் பத்தி சொல்றாரு, பார்லிமெண்ட் தொகுதி. அதுல மகாதேவபுரம் அசம்பிளி எலெக்ஷன் பத்தி சொல்றாரு, அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் பத்தி சொல்றாரு. ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஒரு 6 எம்எல்ஏ சீட் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுப்போம். அதுல ஒன்னு எடுக்கிறார். அவர் குறிப்பிடுகிறார் 5ல காங்கிரஸ் லீடு எடுத்தது, 1ல வந்து பிஜேபி லீடு எடுத்தது. மால் பிராக்டிஸ் பண்றோம், மாத்தி இல்லங்க பண்ணிருப்பான். 5ல நான் ஜெயிச்சேன், 1ல தான் அதுதான் பிஜேபியோட புத்திசாலித்தனம்னு சொல்றாங்க. அதுதானே இன்னைக்கு எல்லாரும் பேசுற அத்தனை விமர்சகர்களும் அந்த பாயிண்ட தானே முன் வைக்கிறாங்க. செலக்டிவா பண்றாங்க. இதையே இவங்க வந்து தமிழ்நாட்டுல பண்ணியிருந்தா என்னைக்கோ தெரிஞ்சிருக்கும். அதனால தமிழ்நாட்டுல அவங்க பண்றது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்க தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி கூட்டணிக்கு வந்து 18% ஓட்டு, 80 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. யார் போட்ட ஓட்டு? யார் போட்ட ஓட்டு? அந்நியர்களா, வந்தேரிகளா, ஆரியர்களா, பார்ப்பனர்களா? யார் போட்ட ஓட்டு? எனக்கு ஒன்றும் புரியல. கருப்பு முருகானந்த் என்ன ஜாதி, ஏபி முருகானந்த் என்ன ஜாதி, எந்த ஊர்? எல்லாம் மேலேருந்து வந்து எல்லாம் நம்பரா ஓட்டு போட்டு போயிட்டாங்களா? இவிஎம்ல முதல்ல மால் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? முதல்ல இதை பத்தி ஒரு சாதாரண ஒரு நாலேஜ் வேண்டாமா? அண்ணன் கார்த்தி சிதம்பரம் நேர்மையான மனுஷன், நான் படக்குன்னு சொல்லிவிட்டார். எனக்கு எல்லாம் இவிஎம்ல 100 உடன்பாடு இருக்குங்க, நான் கம்ப்ளீட்லி அக்ரி வித் சொல்லி. இவிஎம்ல மால் பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல 100 முறை ப்ரூஃப் பண்ணி, 100 முறை. சுப்பிரமணிய சுவாமியில இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து 100 பேர் பஞ்சாயத்து கொடுங்க, ஒருத்தராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டே போறதா? இன்னைக்கு தேர்தல் பாருங்க, இன்னைக்கு தேர்தல் அதிகாரி யாருங்க? மாநில அரசு அதிகாரி, மத்திய அரசு அதிகாரி சொல்லுங்க. மாவட்ட தேர்தல் அதிகாரி யார் தெரியுமா? சும்மா சொல்லுங்க. கலெக்டர் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறா? ஸ்டேட் கவர்மெண்ட். எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி என் கண்ட்ரோல் வந்தா கலெக்டர் எனக்கு விசுவாசம் ஆயிடுவாரா? புரியவில்லை. கலெக்டர் நடத்துறாரு, தாசில்தார் இருக்கிறாரு, ஆர்டிஓ இருக்கிறாரு, முழுக்க மாநில அரசு முன்னு நடத்துறாங்க. தேர்தலையும் வாக்காளர் எண்ணிக்கையும் வாக்காளர் சேர்ப்பு எல்லாமே. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை யார் நடத்துறா? டெல்லியில நாள் போறாங்களா? அதே பீகார்ல வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அத்தனை பேருமே தப்பானவங்களா? எனக்கு புரியலையே. யாராவது ஒரு புகார் பொதுமக்கள் ஒரு புகார் வந்திருக்கான்னு கேள்வி. என் பேரை காணும், என் பேரை சேர்த்துட்டேன், ஏதாவது ஒரு புகார்? கட்சிகள் கூவிட்டே இருக்கிறாங்க. அவங்க இந்த 65 லட்சமும் டீகோட் பண்ணி சொல்றாங்க எங்க போயிருக்கு, எப்படி வந்திருக்கு, யாரு. கிட்ட தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணா 10%, பீகாரை கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட 8%. 8% ஓட்டு போயிருச்சுங்க. 8% குறைஞ்சிருச்சு. எவ்வளவு பதறு இருக்கணும்? சரி, எல்லா கட்சிக்கும் வருஷம் ஜனவரி 1 தேதியிட்ட கணக்குல வந்து உங்கள் வாக்காளர் பட்டியல் கையில் கொடுத்தாங்க. தூங்கிட்டு இருந்தீங்களா? பார்க்க முடியலன்றா சார். பேப்பரா இவ்வளவு பண்டிலா உங்களுக்கு என்ன? நாளைக்கு 1000 ஃபைல் டிஜிட்டல் ரீடபிள் ஃபைல் கொடுங்க, எல்லாம் உடனே ஈஸியா கம்பேர் பண்ணி. நாளைக்கு நீங்க பிரதமர் ஆகணும், ஆக மாட்டீங்க, அது வேற விஷயம். பிரதமர் ஆகணும் என்ன சொல்லுவீங்க? ஏகப்பட்ட ஃபைல் இருக்கு, எல்லாம் மெசேஜ்ல குறிஞ்சி எஸ்எம்எஸ்ல அனுப்புவான்னு சொல்லுவீங்களா? சார் அவரே காமிக்கிறாரு சார். இவ்வளவு 7 அடி உயரம் எடுத்து காட்டுறாரு. கான்ஸ்டிட்யூவன்சிக்கு 7 அடி உயரம் காட்டுறாரு. உங்க கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க? தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற மட்டும் 2 பேர் இருக்காங்க. பேஜ் எப்படி சார் நீங்க இன்னைக்கு அட்வான்ஸா டெக்னாலஜி போயிடுச்சு சார். இப்ப டிஜிட்டலா கொடுக்கறதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. நம்ம முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொன்னார் 2024க்கு வந்து சிடி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்க டெக்னாலஜி அவங்க கொடுத்துட்டு போறாங்க. சரி, உங்களுக்கு பேப்பர்ல கொடுத்தாங்க, இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சிடியில கொடுத்துட்டாங்களா? அவங்களுக்கு டிஜிட்டல் கொடுத்தாங்களா? எல்லாரும் தான் பிஜேபி தான் கொடுத்தாங்க. பிஜேபிக்கு டிஜிட்டல் காப்பி கொடுத்துட்டாங்க, எனக்கு பிரிண்டர் கொடுத்துட்டாங்கன்னு சண்டைக்கு போங்க. சரி, உங்க ஏஜென்ட் என்ன பண்றாரு? எல்லா பூத்லயும் ஏஜென்ட் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்குவாரா? உங்க கட்சிக்காரங்க வேலையை பார்க்கணும். உங்களுக்கு படுத்துக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஓட்டு போடணுமா எல்லாரும்? உங்க பூத் ஏஜென்ட் என்ன பண்ண போறாரு? உங்க கவுண்டிங் ஏஜென்ட் என்ன பண்ண போறாரு? உங்க பூத் கமிட்டி என்ன பண்ணுது? நேத்து கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் வந்து ஊரூரா போய் உழைக்கிறாரு, பூத் கமிட்டி கூட்டம் போடுங்க. நீங்க போட மாட்டீங்களா? நீங்க போட உங்க கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. திமுக கூட்டு ஜெயிக்க வச்சோன்னு உட்காந்துட்டு இருப்பீங்களா? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கட்சி மேல ஏறி உட்காந்து அவங்க ஜெயிக்க வச்சு உட்காந்துட்டு இருப்பீங்களா? நீங்க உழைக்க மாட்டீங்களா? உடனே தேர்தல் வந்து மாநில இணையதளங்கள்லாம் முடக்கப்பட்டுருச்சு. வெஸ்ட் பெங்கால்லாம் எரர் அடிக்குது. யாரும் போய் உள்ள பாத்திரக்கூடாதுன்னு டக்குன்னு எல்லா டேட்டாவையும் வந்து டெலீட் பண்ணி இது வந்து எல்லா மத்திய பிரதேசம் திராவிடர் கழகத்துடைய இணைய பக்கங்கள் இல்ல, படக்குன்னு காணாம போறது. அது எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு. நாங்க இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு எடுக்கிறோம், இந்தியா முழுக்க இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு ஒரு நாள் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. பீகார்ல 100 வயசு கடந்தவங்கள அவ்வளவு பேர் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கு கூட மக்களே எடுத்து காட்டியிருக்காங்க. இருக்கிறாங்க. அவருக்கு என்ன பிரச்சனை?
இருக்கிறாங்க. இவருக்கு என்ன பிரச்சனை? 100 வயசு மேல இருக்க கூடாது, 90 வயசுல கொண்டு வரணுமா, 80 இல்லாதவங்க வயசுல எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றாங்க சார். ப்ரூவ் பண்ணுங்க, காட்டுங்க. நந்தனம் 67 பேர் எடுத்தா சண்டைக்கு போறீங்க, 100 வயசுல ஆள் இருந்தால் சண்டைக்கு போறீங்க. என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல சார், தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு கடமை இருக்குல்ல. இதை தாண்டி இப்போ ஒரு சாதாரண தேர்தல் ஆணையத்துக்கு என்னங்க கடமை மீறிச்சு? நீங்க வந்து எனக்கு கடமை சொல்லி கொடுக்குறீங்க, என்ன கடமை மீறினேன்னு சொல்லுங்க. அப்புறம் கடமை இருக்கா இல்ல சார், இவ்வளவு எப்படியா இருந்தாலும் அவர் காமிக்கிறது அப்பா பேரு XYZ, ஒரே வீட்ல 80 பேரு, ஃபேக் அட்ரஸ். ஒரு நிமிஷம் கேளுங்க, ஏதோ கொஞ்சமாவது கரெக்ஷன் பண்ணுங்க. நீங்க உங்க வீட்ல நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் 4 விஷயம் பேசிட்டு இருக்கீங்க, அவன் சரியில்லை அவன் சொல்லி, நான் என்னங்க பதில் சொல்றது? வாங்க, நீங்க கோர்ட்டுக்கு வாங்க, இல்ல வாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு வாங்க, தப்பு இருக்குன்னு. எனக்கு ஒன்றும் புரியலையே. தமிழ்நாட்டில் ஊழல் நடக்கிறது அப்படின்னு யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தான்னு என்ன பண்ணுவாங்க? கோர்ட்ல கேஸ் போட்டா பதில் சொல்லுவாங்க. டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு ஊழல் புகார் கொடுத்தாரு, கோர்ட்ல கேஸ் போட நடந்துட்டு இருக்கு. டிஐஜி அருண் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசினாரு, கோர்ட்ல கேஸ் போட்டு சீமான் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போங்க, இல்ல அவங்கள்ட்ட பெட்டிஷன் கொடுங்க, பாஸ் உன் செயல்பாடு சரியில்லைன்னு. நீங்க உட்காந்து ரோட்ல பேசிட்டு பதில் சொல்லணுமா? அதுக்கும் பதில் சொல்லிருச்சு எலெக்ஷன், அதுக்கும் பதில் சொல்லிருச்சு. இப்போ வாங்க, உங்க கட்சியில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? 2024 தேர்தல் பத்தி உங்க கட்சியில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு கேட்குறேன். 100 வயசுக்கு மேல 14 ஓட்டுல நன்மாரன் ஜெயிச்சாருங்க அசம்பிளி சீட்டு. 14 ஓட்டுல 1-4, 2 வீடு மாத்தி ஓட்டு பிடிச்சா சீட்டே வேற. இன்பதுரை அப்பா வழக்கு இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு இல்லையா? தபால் ஓட்டுல மட்டும் டிஃபரன்ஸ், வேற எதுலையுமே இல்ல. சண்டை போடலையா? என்ன பேச்சு? ராஜா கண்ணப்பன் ப. சிதம்பரம் கேஸ் ஓடலையா? 7 மணிக்கு திடீர்னு வந்து ரிசல்ட் மாத்தி சொல்லியா, 1 மணிக்கு முடிஞ்சு எப்படி அப்படி சொல்லி அவனுடைய கூட்டமா கூட்டி போலீஸா கூட்டி நடக்கலையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான். உங்க பேச்ச டிஎன் சேஷன் கேட்கலங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷனருக்கு பின்னாடி ஒரு எஸ் போட்டுட்டு 3 எலெக்ஷன் கமிஷனரா மாத்தி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ண நீங்க சொல்றீங்க எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடக்கணும்னு. சிபிஐ டைரக்டர் வீட்டுக்கு குற்றவாளி போறாருன்னு சுப்ரீம் கோர்ட்ல பதிவாச்சு. சிபிஐ டைரக்டர் வீட்டுக்கு குற்றஞ்சாட்டுற போய் நிக்கிறார், பதிவான இருக்கு. கூண்டு கிளி மாதிரி இருக்கு சிபிஐ சுப்ரீம் கோர்ட் விமர்சனம். அப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கா? இப்ப எலெக்ஷன் கமிஷன் விமர்சனம் வந்திருக்கா? சிபிஐ மேல வந்திருக்கா? ஐபி மேல வந்திருக்கா? ரா மேல வந்திருக்கா? உங்களை தான் கேட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட், இந்தியரா நீங்கன்னு. ஆதாரம் காட்ட வேண்டாமாங்க? 3 தடவை மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவங்க, 3 தடவை போட்டிருக்காங்க. மோடிங்கிற கம்யூனிட்டி பத்தி பேசி RSS தான் கொண்டாடுன்னு பேசிட்டு சீனா தான் அந்த மாதிரி பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு சீனா சொல்றத பூரா ஆமான்றீங்க, அமெரிக்கா சொல்ற பூரா ஆமான்றீங்க. தேசப்பற்று பத்தி கேள்வி வருமா? வராது. உலக பொருளாதாரத்தில் இந்தியா பின்னி பிளந்துருக்கு, இவ்வளவு நம்பரும் வளர்ச்சி யாருமே கிடையாதுன்னு IMF சொல்லுது, வேர்ல்டு பேங்க் சொல்லுது. உங்களுக்கு கணக்கு தெரியுமா தெரியாதா? இங்கிலீஷ் புரியுமா புரியாதா? அவங்க தப்பா சொல்றாங்கன்னு சொல்லுங்க. 6.5 6.7 வளர்ச்சியில ஆளே இல்லை இந்தியாவில, உலகத்திலே இல்ல, இந்தியா மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து சொல்றத கேட்பாரு. 1-2-3 ஒப்பந்தம் ஒண்ணுங்க. 2004-9 கவர்மெண்ட்ல அமெரிக்கா கழுத்தை பிடிக்குது, கையை முறிக்குது. மன்மோகன் சிங் நான் கையெழுத்து போடலன்னா நான் வெளியே போயிடுவேன்னு மிரட்டுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில் எதிர்க்குது. கையெழுத்து போட்ட கவர்மெண்ட்டுங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். கலைஞர் வேணான்றாரு, கலைஞர் முதல்ல வேணும்னாரு, அப்புறம் கம்யூனிஸ்ட்கள் வேண்டாம்னோடனே 1-2-3 ஒப்பந்தம் வேண்டுமா என்றால் வேண்டும், ஆட்சி போற அளவுக்கு வேண்டுமா என்றால் வேண்டாம்னாரு கலைஞர். கம்யூனிஸ்ட் கட்சி போட்டான வெளியே போயிடுவாங்க. இன்னைக்கு எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்துருக்காங்க. கடைசியில் 1-2-3 ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட். அமெரிக்காவுடைய நெருக்கடிக்கு அணிபணி இந்த வரலாறு எடுத்து பாருங்க. 1-2-3 ஒப்பந்தம் அப்படி ஏதாவது வந்திருக்கா? பார்லிமெண்ட்ல சொல்றாரு பாரத பிரதமர், ஒரு தலைவரோட என்கிட்ட பேசல, நான் யார்ட்டையும் பேசல, பாகிஸ்தான் போற நிறுத்தமா வேண்டாம், நாங்கள் எடுத்து சுய முடிவுன்றார். அமெரிக்காவுக்கு கால் அடிபடிஞ்சுவாங்க, அமெரிக்கா சொல்றத கேட்பாங்க. நீங்க சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சிபிசில போய் கையெழுத்து போட்டது யாரு? நீங்க என்ன கையெழுத்து பண்ணி இது வரைக்கும் பொதுமக்கள் சொல்றீங்களா? இன்னொரு நாட்டு கட்சி தலைமையோட இந்திய நாட்டு கட்சி தலைவர் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. இந்த இந்தியாவுக்கு ஒரு வாரம் என்ன கையெழுத்து போட்டேன்னு சொன்னீங்களாங்க? பர்சனல் டீட்டெயில் போட்டாங்க, நான் டூர் வந்தா என்னை பாத்துக்கங்க, நீங்க டூர் வந்தா பாத்துக்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவர் நான் நல்ல ஃப்ரெண்டுங்க, நாங்க வந்து ஊருக்கு வந்தா பாத்துக்கமா அப்படின்னு சொன்னேன் சொல்லுங்க. இரு நாட்டு கட்சி தலைமைகள் கையெழுத்து போட்டுருக்கீங்க, என்னன்னு பப்ளிக் தெரியாது. சைனாவோட நீங்க அந்த டைப் வச்சுக்கிட்டு நீங்க இங்கே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி ஆகும் இப்படி ஆகும்ட்டு. மக்கள்கிட்ட இது எடுப்படுமா சார்? மக்களுக்கு இதை பத்திலாம் கவலை கிடையாது, நேரம் கிடையாதுங்க. அவங்களுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க வேலையெல்லாம் யாரும் பார்க்கலங்க. இவங்க பின்னாடி திருமாவளவன் என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி சொல்ல யாரும் பார்க்கலங்க. அவங்க நாளைக்கு சாப்பாடு அவங்க உழைச்சாதான் கஞ்சி. ராகுல் காந்தி பின்னாடி போனா கஞ்சி கிடைக்குமா? அன்னைக்கு ஒரு நாள் கூட்டத்துக்கு போனா குவார்டர் கிடைக்கலாம், பிரியாணி. மறுநாள் காலைல டெய்லி ராகுல் காந்தி கூட்டம் போட மாட்டார்ல. அவர்களுக்கு அவர்கள் வேலை இருக்குது. இவர்கள் சொல்றதெல்லாம் அரசியல்வாதிகள் புழு வந்து எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு அதான் ஓட்டுக்கோ சீட்டுக்கோ இதெல்லாம் காரணம் இல்லை.
அவர்கள் இதை பத்தி கவலைப்படல. இவர்கள் வந்து எந்த போய் சொன்னாலும் நம்மளை கேட்க மாட்டாங்க. ரொம்ப மீறி போச்சுன்னா நாளைக்கு வந்து படக்குன்னு காலில் விழுந்துட்டு சாரி சார் தெரியாம சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஏற்கனவே சொன்னவர் தான். நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. பெயில்ல வெளியே இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு பிரைமா ஃபசி இருக்குன்னு. இந்த கேஸை வந்து நல்லிஃபை பண்ணுங்க, இந்த கேஸை வந்து குவாஷ் பண்ணுங்கன்னு கேட்டபோது நோ பிரைமா ஃபசி இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட். காங்கிரஸ் பீரியட்ல இருந்து ஆரம்பிச்ச கேஸ், மறந்துடக்கூடாது நீங்க. இது பிஜேபி 2014 பிறகு போட்ட கேஸ் இல்ல, காங்கிரஸ் பீரியட்ல இருந்து நடந்த கேஸ் இது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஹைகோர்ட் போறாங்க, அந்த விசாரணை நடக்குது, ஹைகோர்ட் போறாங்க. எல்லா கோர்ட்டும் இவருடைய பிளியை திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி பிளியை ரிஜெக்ட் பண்ணுது. நீங்க நேர போய் தான் அப்பியர் ஆகணும். குஜராத் கலவர வழக்கில் வந்து முதலமைச்சராக கூடிய நரேந்திர மோடி ஒரு தனியாளா போய் நிக்கிறார். அவர் எஸ்டிஎஃப்ல தனியாளா போய் நிக்கிறார். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அங்க நிக்குது, எஸ்ஐடி நிக்குது. தனியாளா போய் 2 நாள் ஒருத்தரை கூட்டு போல. இவர்கள் பெயில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னா 1 லட்சம் பேரோட போய் நிக்கிறாங்க. யாரு நீதிமன்றத்துக்கு சவால் விடுறது, யாரு சட்டமன்ற சவால் விடுறது, யாரு தேர்தல் ஆணைய சவால், இன்னும் அப்படியே மாத்தி உள்டாவ சொல்லிருக்கேன். புரியவே இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் எலெக்ஷன் கமிஷனர் இருந்துச்சா கமிஷனர்ஸ் இருந்துச்சான்னு அந்த எஸ்சி எப்படி போட்டீங்க? எப்படி 3 பேர் கொண்டு வந்தீங்க? உங்க நீங்க சொன்ன தேதிக்கு தேர்தல் நடத்தல டிஎன் சேஷன் நேரம் சந்திக்க போறீங்களா? கருத்துக்களுக்கு நன்றி.